உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் உருவாகி இருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால எங்கெங்கு இன்னைக்கு மழைக்கு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, காலை 10 மணி வரை மயிலாடுதுறை, நாகை, விருதுநகர், காரைக்கால் மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது பற்றி மேலும் பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆர்வலர் ஜெபசிங். சார் வணக்கம் சார். இன்னைக்கு காலையில் 10 மணி வரைக்கும் மயிலாடுதுறை, நாகை, விருதுநகர், காரைக்கால் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எப்படி இருக்கும், மேலும் எந்த பகுதியில் அதிகபட்ச மழை இன்னைக்கு பதிவாக இருக்கு? வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலி இப்போ காலை நிலவரப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அது காற்றழுத்த தாழ்வு நிலையாகத்தான் இருக்குது. இது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 500 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ இதனுடைய மூவ்மெண்டையும் அதனுடைய செல்லும் திசையும் சுற்றுப்புற சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கும் பொழுது இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மழை கொடுக்காது. அப்படிதான் நான் கருதுகிறேன். ஏன்னா லேண்டில் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய மேல் அழுத்தமாக இருக்கக்கூடிய காற்று, அந்த மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய வெப்ப காற்று கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை, கடல்ல இருக்க வெப்பநிலை இப்பொழுது 24-25 டிகிரி தான் இருக்குது. ஸோ வெப்பநிலை அதிகரித்தால் தான் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்க முடியும். இப்போ அதனுடைய மூவ்மெண்ட்டையும் நீங்க அது நிலப்பகுதிக்கு வர்றதுக்கு அது தடை செய்து கொண்டே இருக்கிறது. ஸோ அதனால இப்போ இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் கனமழையோ அதிகனமழையோ நிச்சயம் இருக்க வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, சென்னையில இன்னைக்கு கண்டிப்பாக மழை இருக்கவே வாய்ப்பு இல்லை. லேசா கிளவுடியாக அல்லது லேசா சின்ன மழையை தவிர வேற பெரிய மழை இருக்காது. 18ஆம் தேதி இது அந்த சிஸ்டமை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, இது முதல்ல அப்படியே மூவ் ஆகி சென்னைக்கு அருகிலே வடக்கு நோக்கி போகிற மாதிரி தான் அதனுடைய மாடல்ஸ் இருந்தது. ஆனா தொடர்ந்து லேண்ட் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்றழுத்தமும் ட்ரஃப் கூடிய அந்த வெப்ப காற்றும் தொடர்ந்து இதை லேண்ட் பகுதிக்கு வரவிடாமல் தடை செய்து கொண்டே இருக்குது. ஸோ அதனால இதனுடைய மூவ்மெண்ட் அப்படி கடல்லே தான் போகிற மாதிரி அது தோன்றுகிறது. கடல்லே போய் இது விசாகப்பட்டினத்திற்கு மேல புவனேஸ்வர் அல்லாட்டி அதுக்கும் மேல போறதுதான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்பெல்ல பொறுத்த மட்டும், இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் 18ஆம் தேதி 19ஆம் தேதி சென்னையிலையும் அதாவது ஒரு சில ஸ்பெல் ஒரு 3 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஸ்பெல், இது லெஸ் தேன் 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மழை தான் ஒரு ஸ்பெல்ல தரும். பெரிய அளவில் இந்த மழை இருக்கிற வாய்ப்பு இதுவரைக்கும் தோன்றவில்லை. ஏன்னா இதனுடைய மூவ்மெண்ட் தொடர்ந்து மேலே தான் போயிட்டு இருக்கு. அப்படியே கடல்ல கடல் மட்டமாகவே நிலப்பகுதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது அப்படியே நிலப்பகுதிக்கே வராமலே மேலே போயிட்டு அது ஒருவேளை நீங்க பங்களாதேஷ் வரைக்கும் கூட போகலாம். ஏன்னா போக போக வீக்கா இதனுடைய அந்த பிரஷருடைய நிலையை பார்த்தோம்னா இது 1009 அப்படிதான் இருக்குது. இந்த 1009ங்கிற பிரஷர் எந்த விதமான பெரிய மழை தாக்கத்தை கொடுக்காது. இதனுடைய பேண்டும் ரொம்ப உற்பத்தி ஆகலை. ஏன்னா எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலம் இதை தடை செய்து கொண்டே இருக்கனால பெரிய அளவுல மேகங்கள் உருவாகவில்லை. அதனால இந்த சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் சென்னையில நிச்சயமாக இன்றைக்கு மழை இருக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்குமே பெரிய அளவுல மழை இருக்காது. 18ஆம் தேதி சாயந்தரத்துல இருந்து 19ஆம் தேதி அதாவது சென்னையை கடந்து போகும் பொழுது, சென்னையை கடந்து போகின்றனா சென்னையில இருந்து இப்படி ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துல கடல்ல கடந்து போகும். இது பிரஷர் ரொம்ப லோவாக இல்லாத ஒரு காரணத்தினால சென்னையில அப்படி பாஸ் பண்ணும் பொழுது வரக்கூடிய மழை தான் இருக்கும். பெரிய அளவுல மழை இந்த ஸ்பெல்ல இருக்க வாய்ப்பு இப்போ உள்ள சூழ்நிலைப்படி அப்படி தோன்றுது மேடம். சார், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூரெல்லாம் இன்னைக்கு மிக கனமழை இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு வானிலை ஆய்வு மையத்தால.
இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க கேடிசிசி மாவட்டமாக இருக்கட்டும், மயிலாடுதுறை மாவட்டமா இருக்கட்டும், கடலூராக இருக்கட்டும், விழுப்புரம், புதுச்சேரி, எந்த பகுதியிலுமே இன்னைக்கு நிச்சயமாக கனமழை இருக்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இங்க பாராமீட்டர்ஸ் இங்க காணப்படவில்லை மேடம். ஓகே சார், நன்றி சார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.